தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் கோயில் திருப்பதிகத்தில் இருந்து ஓர் பாடல். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கொளோ சாதுரர், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்றென்பாள், சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான், திருப்பெருந்துறையுரை சிவனே, எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், யான் இதற்கிலன் ஓர் கைமாறே. தந்தது உந்தனை, கொண்டது என்தனை. அடியார்களுள் ஒருவனாக இருந்த என்னை ஏற்றுக்கொண்டு, சிவபெருமானே உன்னையே எனக்கு தந்தருளினாய். தந்தது உந்தனை, உன் இறை அருளினை எனக்கு தந்தருளினாய், உன்னையே எனக்கு தந்தருளினாய். தந்தது உந்தனை, கொண்டது எந்தனை, சங்கரா ஆர்கொளோ சதுரர். இது யார் பெறுவார்கள் இத்தகு இறையருளினை, இத்தகு பெருமையினை? ஆர்கொளோ சதுரர். அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன். இந்த ஆனந்தத்திற்கு எல்லை இல்லை. சிவபெருமானே, நீ எனக்கு தந்த ஆனந்தத்திற்கு எல்லை இல்லை. விண்ணோரும் மண்ணோரும் எதை நோக்கி பக்தி பயணத்திலே சென்று கொண்டிருக்கின்றார்களோ அதனை நான் பெற்றிருக்கிறேன். சிவனடியார்கள் எதை நோக்கி பயணிக்கின்றார்களோ அதை நான் பெற்றிருக்கிறேன். அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். சிவபெருமானே, யாது நீ பெற்றதொன்று என்பாள். என்னால் நீ என்ன பெற்றாய்? யாது நீ பெற்றதொன்று என்பாள். சிந்தையே கோயில் கொண்ட சிவபெருமான், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், திருப்பெருந்துறையுரை சிவனே. திருப்பெருந்துறையிலே இருந்து அடியார்களுக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கின்ற சிவனே, என் சிந்தையே கோயில் கொண்டாய். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், திருப்பெருந்துறையுரை சிவனே, எந்தையே ஈசா. ஈசனே, எந்தையே உடலிடம் கொண்டாய், என்னுள் இருக்கின்றாய். யான் இதற்கு இலன் ஓர் கைமாறு. என்ன கைமாறு செய்யவிருக்கிறேன்? இல்லையே கைமாறு, இல்லையே கைமாறு. நான் இனி எண்ணிறக்கேனே என்று திருவாசகம் சொல்லும். அதாவது சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே, எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், யான் இதற்கு இலன் ஓர் கைமாறு. இறைவனே, நீ என் உடலிடம் கொண்டாய், நான் எண்ணிறக்கேனே. நான் எங்க போய் கேட்கப் போகிறேன்? எங்க போய் கேட்க வேண்டும்? என்னிடத்திலே இருக்கிறான் இறைவன். அருமையான உருக்கத்தோடு இணைந்த பாடல் மாணிக்கவாசகர் தந்தது. ஒரு ஆசிரியன் ஒரு அருமையான ஞான உபதேசம் தன்னுடைய மாணவனுக்கு செய்கிற பொழுது, பாடங்களை நடத்துகிற பொழுது, அந்த மாணவன் ஆசிரியர் தந்த ஞான உபதேசத்தினால் அறிவார்ந்த ஆசிரியருடைய ஞான மொழியினால், ஆசிரியருடைய
செம்மாந்து நிற்கின்ற திறமையினால், ஆசிரியருடைய கற்பிக்கும் திறத்தினால், மாணவனோட நெஞ்சத்திலே இருளை போக்கின்ற அறிவு சுடரோடு ஒரு ஆசிரியன் மாணவனுக்கு பாடங்களை நடத்துகின்ற பொழுது அந்த ஒன்றில்லா ஆனந்தம் அந்த மாணவன் பெறுவான். அவன் சொல்வான், யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு. அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பால். ஆசிரிய பெருமானே, மாணவனாக நான் இருக்கிறேன், என்னை உயர்வான நிலைக்கு உயர்த்தி வைத்தாய். அந்த ஒன்றில்லா ஆனந்தம் வாழ்விலே பெற்றேன். ஆசிரிய பெருமானே, நீ பெற்றது என்ன என்னிடத்தே? நீ பெற்றது என்ன? அதனால்தான் எழுத்தறிவித்தவன் இறைவன் என போற்றுகின்றோம். இந்த வரிகள் இங்கே நினைவிற்கு வருகின்றன. அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் இறைவனே, யாது நீ பெற்றதொன்று என்பால். என்னால் உனக்கு என்ன கிடைத்தது? என்னால் உனக்கு என்ன கிடைத்தது? ஆனால் அந்த ஒன்றில்லா ஆனந்தத்தை நீ தந்தாயே. திருப்பெருந்துறை இறை, திருப்பெருந்துறையுரை சிவனே, சிந்தையே கோயில் கொண்ட பெருமானே, தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சிவபெருமானே, என் உள்ளமெங்கும் நிறைந்திருக்கின்ற பெருமானே, என் உள்ளத்தை கோவிலாக கருதி அமர்ந்திருக்கின்ற பெருமானே, அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றுவிட்டேன், யாது நீ பெற்றது? இதுதான் இறையருளுடைய சிறப்பு. இறையருளோடு இருக்கிற பொழுது அங்கே குருவருளும் இருக்கிறது. இறையருளோடு இருக்கிற பொழுது அங்கே திருவருளும் இருக்கிறது. திருவாசகத்தை தொடர்ந்து படிக்கின்ற பொழுது, அதோடு தோய்ந்து இருக்கின்ற பொழுது, அன்பர்களுக்கு குருவருள், திருவருள், இறையருள் உண்டு. அன்புமிகு அன்பர்களே, திருவாசகத்தை தொடர்ந்து வாசியுங்கள். முற்றோதலிலே தொடர்ந்து பங்கு பெறுங்கள். திருவாசகத் தேனை பருகுங்கள். இறையருளோடு வாழ்நாள் முழுதும் வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம். ஓ நமச்சிவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.